இன்றைக்கி நம்ம வெஜ் குருமா எப்படி செய்வது பார்க்கலாமா? அதுக்கு நான் வெஜிடபிள் சின்ன சின்ன நறுக்கி வச்சுட்டேன். பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, வேறு பீன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுட்டேன், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கரம் மசாலா பார்த்திங்கன்னா 2 பிரியாணி இலை, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு கிராம்பு, 2லேருந்து 3 பச்சை ஏலக்காய், அதாவது சின்ன ஏலக்காய். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் சூடானோன்னே இதில் வந்து நான் வந்து இந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நான் அதில் சேர்த்துக்குவேன். இது கொஞ்சோண்டு சூடானோன்னே இதில் வந்து கொஞ்சோண்டு சீரகம், வேறு கொஞ்சோண்டு சோம்பு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு அப்புறம் சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கேன். சோம்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். இது நம்ம ரெண்டையும் சேர்த்து இதை வந்து நல்லா நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவேன், கிளறி விட்டுருவேன். நல்லா எண்ணெயோடு இதில் எல்லாம் பொரிஞ்சோன்னே இதில் வந்து நான் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்குவேன். வெங்காயம் நல்லா வெங்காயம் நான் ஃபுல்லாக வதக்க மாட்டேன். ஒரு வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அது பொடியாக நறுக்கிட்டேன். அந்த வெங்காயம் நான் இதோட சேர்த்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா நம்ம வதக்குவோம். இது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக. இந்த தக்காளி நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலெல்லாம் நான் ஒரு வாட்டி கிளறி விட்டுருவேங்க. நல்லா நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நான் திருப்பி சேர்த்துக்குவேன். ஸோ இதிலெல்லாம் நான் வந்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருவேன். கிளறி விட்டோன்னே இதில் வந்து நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைப்பேன். அதாவது ஒரு 5 to 10 நிமிஷம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு. இப்போ நான் இதை மூடி வச்சு இதை நான் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ திறந்து பார்த்தோன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. நம்ம தக்காளி எப்படி இந்த கரண்டியால் நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் நறுக்கி வச்ச எல்லா காய்கறியும் நான் வந்து இதில் சேர்த்துக்குவேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கிறோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்த காய்கறி நான் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. இது நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டு இதை ஒரு வாட்டி மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இந்த சைடில் நான் ஒரு பேஸ்ட் பண்ணிக்குவேன். அதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு தேங்காய், வேறு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, ஒரு 7-8 முந்திரி பருப்பு நான் இதில் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குழம்புல ஆல்ரெடி தண்ணி சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பேஸ்ட் இருந்தால் போதும். இப்போ திறந்து பார்த்தோம்னா இந்த காய்கறி வந்து ஒரு 30% வரைக்கும் நம்மளுக்கு இது வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிளறி விட்டோன்னா இதில் நம்மளுக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நான் இதில் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா இதில் காய்கறி இன்னும் வேகலை, ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு காய்கறி வேகிறதுக்கு அளவு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கணும். நம்மளுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் திருப்பி தண்ணி சேர்த்துக்கலாம். பட் எனக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ நான் அந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதில் நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு காய்கறி வந்து மோஸ்ட்லி இது வந்து வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்து இதில் எல்லாம் ஒரு வாட்டி நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இது பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இது நம்ம சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா நம்ம கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு.
அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம கார்னிஷ்க்கு கொத்தமல்லி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி சேர்த்து சுட சுட பராட்டா, ரொட்டி, சோறு கூட நம்ம அழகாக சாப்பிட்லாங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெசிபி ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.